சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு அதில் கலந்து கொள்வதாக நாங்கள் தான் வந்திருக்கோம். நானும் பார்த்தேங்க. அது எனக்கு பாவங்க அண்ணன் பழனிசாமியை விட்டுருங்க. முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவரு டெல்லியில் முகம் துடைக்கிறப்ப நீங்கள் தவறாக சொல்லி நம்மளாம் தப்பாக சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலேயும் போய் தான் அவர் கரெக்டா. 2011 அம்மா வந்து டிசம்பர் 19 என்ன உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. 2017 பிப்ரவரி 14 மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்குறாங்க. பழனிசாமி உட்பட அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்களெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க. அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்துதான் துணை பொதுச்செயலாளராக என்னை நியமிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளில் படிதான் நம்ம அவர்கள் என்ன துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. உங்களுக்கு தெரியும். அப்ப நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணன் பழனிசாமிக்கு எப்ப கிளி பிடிச்சிச்சுன்னா கிளிம்பாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா பயம். ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தலப்ப இடைத்தேர்தலப்ப நான் வேட்பாளர் நிக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா என்ன பெரியகுளம் மதுரை பக்கமே நான் அரசியலில் இருந்ததுனால எனக்கு அது எண்ணமே இல்லை. தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுதான். அப்பெல்லாம் வாரம் ஒரு முறை எங்கள் சித்தியை போய் பார்ப்பேன். அதனால என் கூட இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிற எனது பழைய நண்பர்கள் தலவாய் சுந்தரமும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு 2 பேர் தான் என்னோட வந்தாங்க. அப்போ நான் யாரெல்லாம் இங்கே கேட்பாளர் பட்டியலில் இருக்காங்களோ அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போய் இவங்க தேர்தல் அறிவிப்பு வரும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கருத்து. ஏன்னா அவங்க தான் போடணும். அது ஜெயில் ரூல் படி அது மூலம் வாங்கி கொடுங்க. நான் துணை பொதுச் செயலாளர் போட முடியாது. அதனால அதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா எனி டைம் எனி மூமெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கலான்னு. அப்போ போய் இவங்க 2 பேரும் அப்படி உட்காந்துருந்தாங்க. நான் இப்படி எங்கள் சித்திட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி இப்போ பன்னீர்செல்வம் வெளியில் போயிருக்காரு, அவர் பிரச்சனை பண்ணுறாரு, வந்து எலெக்ஷன் கமிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீ தேர்தலில் போட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னது தான் அது வரைக்கும் அது எண்ணமே இல்லை. அதான் உண்மை. அது தலவாய் சுந்தரன் இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொள்வாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அது உண்மை. நான் ஒன்றும் மறைச்சு உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னதும் அதே எண்ணத்தோடு நான் வந்து இவர்கள்ட்ட சொன்னேன், பழனிசாமி அவர்களிடம் சொன்னேன், அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலைனா நீங்கள் தான் போட்டியிடணும்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்திற்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைப்பேனும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது எண்ணமே கிடையாது. அது தலைவாய் சுந்தரத்துக்கு நல்லா தெரியும். என் கூட அப்போ அவர் பழைய நண்பர் அவர் என் கூட இருந்தப்ப அவருக்கு உண்மை மனசாட்சியை தொட்டு பார்த்தா எனக்கு அது எண்ணமே இல்லை. தேர்தலில் நிற்கணும், அப்போ எங்கள் மேலே கொலைப்பலி என்னென்ன பழியாக இருந்துச்சு, இதை மீறி அம்மாவின் தொகுதியில் ஜெயிக்கணுமேங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். தேர்தல் நின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 17 அன்றைக்கு தான் எனக்கு சம்மன் வருது டெல்லிக்கு வர சொல்லி. அந்த நேரத்தில் என்ன திடீர்னு எல்லாம் முன்னால் எனக்கு இன்னும் இந்த வீடியோ காட்சி ஞாபகம் இருக்கு. எல்லாம் வெளியில் திடீர்னு வந்து எங்கேயோ அது பழனிசாமி வீட்டில் எங்கேன்னு தெரியல, ஒரு அமைச்சர் வீட்டில் எல்லாம் வந்து என்னை கட்சி விட்டு நிற்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் வந்து அதை ஒன்றும் தவறாக எடுத்துக்கல, நீங்கள் நல்ல விதமாக கட்சி நடத்துங்கன்னு தான் போயிட்டேன். ஆனால் திரும்பி வந்ததும் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் டெல்லியிலேருந்து திரும்பி வர்றப்ப இவர்கள் வந்து ஒன்றா கட்சி நடத்திட்டோம். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வந்து இதில் ஒட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் என்னை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது நான் ஒன்று தாமரை இலை தண்ணி போல இருக்கக்கூடியவன் தான். பதவிக்கெல்லாம் வர வேண்டும்னா அம்மா காலத்திலே நான் நிறைய பதவிகளை வாங்கியிருக்க முடியும். மற்றவர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தோங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தப்போ அது நிச்சயம் எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி என்ன எனக்கு சட்டம் இல்லை. ஏன் எங்கள் சித்தி ஜெயிலுக்கு போகிறப்ப கூட நான் அந்த பதவியை வாங்கியிருக்க முடியும். அங்கே உட்காந்துட்டு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களோட கட்டி காக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துருக்க வேணாம். இது எல்லாருக்கும் தெரியும். இது இங்கே உள்ளவருக்கு தெரியும், அங்கே உள்ளவருக்கு தெரியும். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில் ஏறி போக இருந்தவங்கெல்லாம் தெரியும். நமது விருகை ரவி, அவர் கூட இருப்பார் விஜயகுமார், கும்படி பூண்டி விஜயகுமார், இன்னொருத்தர் இருப்பார் பல்ராமன். 3 பேரும் வேன்ல ஏறி உட்காந்துட்டாங்க. இது உண்மை. அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாரு வீரமணி, அவர் கடை ஊருக்கு கிளம்பி போயிட்டார். என்கிட்ட போனை போட்டு கொடுத்தாங்க பார்த்திபன் போன்ல இருந்து, எங்க போயிட்டீங்கன்னு. இல்ல வந்துடுறேன்ட்டு போனார். அது மாதிரி இங்க மதுரை வாயில் அவர் பேர் என்ன, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வெளில போயிருந்தார். அங்கேயிருந்து போனாலே பதறிக்கிட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு வாத்தியார் மாதிரி அவங்களுக்கு போன் பண்ணி எங்க இருக்கு, இல்லைன்னா ஒரு வேலையா வந்தேன், உறவினருக்கு உடம்பு சரியில்லை வந்துடுறேன். இதுதான் நடந்தது. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு அதை உணர்றாங்க. எனக்கு தெரியும், அங்கே உள்ள 99% பேர் இதை உணர்ந்தார்கள். அன்றைக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னப்ப, அன்னைக்கு தனியரசு அண்ணன் சொன்னது கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்கள் சித்தி அந்த கூட்டம் போட்டிருந்தப்ப பழனிசாமி நாம் அது தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்னு சொன்னோம். அன்றைக்கு அம்மா ஒரு 4 அமைச்சர்களை கூட வச்சிருக்கப்ப அதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருந்தவர் இவர் தான். அந்த முறையில் தான் அவரை நாங்கள் எங்கள் சித்தி செலக்ட் பண்ணாங்க. வேற ஒன்றும் தனிப்பட்ட எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் சொல்றது உண்மை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன அதை எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் நடந்ததை சொல்கிறேன். அப்போ பழனிசாமி என்னிடம், அண்ணா முதலே என் பேரை சொல்ல வேணாம், ஏற்கனவே நீங்கள் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணீங்க, கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னாரே தவிர நான் உடனே நீங்க டிபேட்ல வைக்கிறப்ப தினகரன் அப்படி சொன்னாருங்க, அப்படி இல்லை. அவர் அப்படி சொன்னாரு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நம்ம பார்த்திபன் இன்றைக்கு வரல, எங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் கூட அவர் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்தா வாங்கினார். அவங்க கையெழுத்து போறப்ப நாங்க சொல்லிட்டோம் அவங்களுக்கு, நான் பழனிசாமி தாங்கிறது முன்னாடியே தெரியும்ல உங்களுக்கு. அங்க நான் ஒரு 2 நாள் எல்லாத்தையும் பேசதானே செஞ்சோம். எங்க சித்தியே இருந்து பேசினாங்க, நாளைக்கு எது தீர்ப்பு தப்பா வந்தா, அதனால நைட்டை தங்கியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் இல்லை. நாங்க அங்க போய் தங்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையா இருந்தாங்க. தனியரசு அவர்கள் சொன்னது போல சின்னம்மா அவர்கள் யாரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. ஆனா இவருக்கு பயம். ஆனா அது சுமூகமாக முடிந்தது. இவரை முதலமைச்சர் ஆக்கினோம். அதனால எந்த தப்பு இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, ஒரு என்னை விட வயதில் மூத்தவர், 74ல இருந்து இருக்கேன், 44ல இருந்து இருக்கேங்கிறாரு. என்ன 2011 கட்சியை விட்டு எடுத்து உலகத்தையே தெரியும். அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17ல் என்ன துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் ஆர்கே நகர்ல தொப்பியை போட்டு என் பக்கத்துல இருந்து ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா? அந்த ஆர்கே நகர்ல செயல் வீரர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்ன உட்கார வச்சுக்கிட்டு, அம்மா அவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கிறவர் தான் எங்க அண்ணன். அவர் பொருளாளராக இருந்தவர், எம்பியா இருந்தவர். என்னை தூக்கி வாசித்தது பழனிசாமி இல்ல. அது தேர்தல் நின்ற பிறகு அவர்களுக்கு அவர் சொல்றாரு, இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டப்ப, டெல்லிப்பா இப்படி கையை வச்சுட்டு பார்த்திபட்ட சொன்னாரா, டெல்லியில இருந்து சொல்றாங்கப்பா, நான் என்னப்பா பண்றது கண்ணுன்னு பேசுவாரு. அதனாலதான் அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க வேணா கூட்டு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். டெல்லியை காரணம் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, அதே டெல்லிக்கிட்ட போய் இன்னைக்கு சுதி குறைஞ்சி பேசுறாரு. முன்னெல்லாம் டிடி தினகரனா யார் அவருன்னு, அவங்க எல்லாம் அந்த கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறார். புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரோ கேட்குறீங்க கூட்டணி ஆச்சுன்னு டிடி தினகரன் சொல்றாருன்னு, அவர் ஒரு எழுச்சி பையனா டான்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அப்ப அது அவங்கள பத்திலாம் பேசாதேன்னு ஆரம்பிச்சாரு. அப்ப எங்க கட்சி நிர்வாகிகளாம் கொதித்து போய் அன்னைக்கே வெளியேறுன்னு சொன்னாரு. பொறுமையா இருங்க. இன்னும் அமித்ஷா இவரை முதலமைச்சர்னு சொல்லல, அவர் டெக்னிக்கலா தான் பேசுறாரு. முதல் நாள் சொன்னதே உங்களை திருப்பி சொல்றேன். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லி தலைமை மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணா எடப்பாடின்னு சொன்னார். நீங்க அதை முதலமைச்சர் கேண்டிடேட் இன்டர்பிரேட் பண்ணா அப்புறம் அவர் மற்ற பேட்டிகள்ல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும். அவருக்கு என்ன பயம் இருக்கு? இது சரி வராது தெரியும் அவருக்கு. இன்னொன்னு எல்லாம் சொல்றீங்க நீங்க 4 மாசம் இருந்தாரு திடீர்னு வெளில போயிட்டாருன்னு. நயனார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்க போயிட்டு நான் கன்வின்ஸ் ஆகணும் கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான்
அங்கே வந்து ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சுட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னா முன்னாடியே நிலைப்பாட்டாங்க. நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே அறிவித்தேன், உங்களுக்கு அங்கே நான் இருக்கும். அங்கே இப்போ கேட்கப்பட்ட கேள்வி கூட திரு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர், அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அவர் சொல்வதுபடி தான் நடக்கும்னு பேசினார். அன்னைக்கு பார்த்தேன், இதெல்லாம் ப்ரீ பிளான் இல்லை. அதை வந்து எனக்கு மெசேஜ் பார்த்தேன், நியூஸு போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன். முதல் கேள்வியே என்கிட்ட நயினார் நாகேந்திரன், நீங்கள் பாருங்கள் அதை திருப்பி ஒரு பிரஸ்காரர் கேட்டார், நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார்னா நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் 3வது முறைங்கிறதுக்கு தான் அன்கண்டிஷனல் நாங்கள் போனோம். இது சட்டமன்ற பொது தேர்தல் 26 இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை இதோ அது மாதிரி சொல்லி நான் 20 டிசம்பரில் அறிவிப்பேன். அப்போ அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடா அடுத்த கேள்வி கேட்டுருந்தாங்களா, நீங்கள் அப்படின்னா இந்தியா விட்டு வெளியேறீங்களா? ஆமான் இருப்பேன். கேட்கல, நானும் போயிட்டேன் அந்த கூட்டத்தில். காட்டு மன்னார் கோயில் போனால் அங்கே போய் அறிவிக்கிறேன். அங்கே அடுத்தது எங்கள் பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போகிறேன். இதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆனது. அங்கே போன உடனே ப்ரெஸ்ஸில் முதல் கேள்வி இந்தியா விட்டு வந்துட்டாங்க, ஆமாங்க வந்துட்டாங்கன்னு. இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. ஆனால் ஒன்று, டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பே அந்த நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சொல்றதுல ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க. 4 மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை தாண்டி பழனிசாமி ஏற்றுக்கிட்டே நீங்க சொல்லியிருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு முறை கேட்டப்போ கூட தேனியில ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்போ கூட அவர் எங்க கூட்டணிக்கு தான் உங்க பழனிசாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன். ஏன் அமைதியா இருந்தேன்னா, நான் நம்பினேன் சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதான் நான் வெளியில போயிட்டேன். வேற ஒண்ணு இதுல பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல், அவர் தூண்டினா, இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா? இதை நீங்க என்னன்னா கேள்வி இருக்கோ உங்க எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிட்டேன். இதை தாண்டி இதுல எது கேள்வி இருந்தா கேளுங்க. அப்படின்னு அது கேட்டாரு. அப்புறம் டிடிவி தினகரன் விஷயம் தனி கட்சி, அவர் அந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்று எங்கேயும் சொல்லுவேன். அது நயினார் நாகேந்திரன் தவறதா சொல்றாரு. ஒரு முறை என்ன ஊடக நண்பர்கள் அதிமுகவுக்கு வாக்கு கேட்பீங்களா கூட்டணியிலன்னு கேட்டாங்க. அப்ப கூட நான் என்ன பதில் சொல்லிருக்கேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் தான் சொன்னேன். அழைக்கின்ற பட்சத்தில் அதை நீங்களே அதிமுகவுக்கு ஓட்டு கேட்பேன்னு சொல்லி நீங்க கேப்ஷன் போட்டா அதுக்கு நான் பொறுப்பா? நான் உள்ளார சொன்ன பதில் கிளியரா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேனோ அதிமுகவுக்கு ஓட்டு கேட்பேன்னு எங்கேயும் சொல்லல. உங்க கேள்வி அது. நான் சொன்னது என்டிஏ கூட்டணியின் 234 தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் தான் சொல்லியிருக்கேன். தவிர நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். இன்னொன்னு, எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவும் முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஒண்ணு, எனக்கு பழனிசாமிக்கு ஒண்ணு வாக்கியா வரப்பு பிரச்சனை இல்ல, எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்ல. பழனிசாமின்னா அது சுவாபமே இப்படிதான், அது டிசைனா இப்படிதான் தெரியுது. பொய், துரோகம், எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறாரு. நீங்க அடுத்த கதை நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்து 17 நீங்க அவருக்கு தொப்பியில ஓட்டு கேட்டீங்களா யாரும் கேட்கல, அப்படியே அமைதியா இருக்கீங்க. என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேணாம். பக்கத்துல இருந்து சொன்னார்ல எங்க துணை பொதுச் செயலாளர், சேலத்தில் உங்க ஆளுகளை விட்டு கேட்க சொல்லுவாங்க. அங்கே போன்ல போக வேண்டியதானே நீங்க? இல்ல இல்லங்க, எங்களை பார்த்தா என்ன பயம்? அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காரு. அவர் அந்த ஓட்டெடுப்ப 122 எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன அங்க பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்ல. இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும். இவரை முதலமைச்சராக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்கள். எங்களை அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? நான் அதான் 21 தேர்தலையே
அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன கிட்டையே என்னை பார்க்கவே தயங்குவார். அவர் எப்படி ஏத்துக்குவார் என்ன? அது தெரிஞ்சுதான் நான் சொன்ன. நீங்க பேசி பாருங்க. எங்களுக்கு நான் நிக்கல, நான் பேச சொல்லியிருக்கேன். இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன். ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில வித்தார் வித்தவுட் பழனிசாமியா அப்படின்னு வரும், அந்த கட்சி வரணுங்கிறதுல சொன்னப்ப வித்து பழனிசாமி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நெறியாளர் ஹரி கேட்டார். நான் சொன்னேன், நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடுன்னு அன்னைக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பிச்சேன். அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும், நான் போட்டி இல்லைன்னா என் கட்சியில் உள்ள யாராவது வரைக்கும் போட்டிடுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, அதாவது அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் அவங்களுக்கு நன்றியா இருந்தோம், 4 வருஷம் எங்க கட்சி எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தோங்கிறாரு. எல்லாம் முன்னுக்கு கொண்டு பிறனா இருக்கு. நான் அதுல கூட செகண்ட் போர்ஷனுக்கு நான் வரல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் திமுகவோட சேர்ந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களித்தப்ப அவரை காப்பாற்றியது எங்கள் 18 எம்எல்ஏக்கள் உட்பட 122 எம்எல்ஏக்கள். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜகவுடைய பேட்டர்னேஜில் தானே இருந்தாரு. மத்திய அரசுடைய பாதுகாப்புல தான் 4.5 வருஷம் ஓட்டினார். அப்புறம் எதுக்கு அவங்களை விட்டு 2024 வெளில போறாரு?